மறைந்த விஜயகாந்த் அவருடைய உடலானது தீவுத்திடலில் இன்று அதிகாலையில் கொண்டு வரப்பட்டது. அதனை ஒட்டி தொடர்ந்து தொண்டர்கள் ஏராளமான வந்து கொண்டிருக்கிற காட்சியை நம்மால் பார்க்க முடியும். லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நேற்று அவர் உடல் தேமுதிக அலுவலகத்தில் வைக்கப்பட்டது. ஆனால் நேரமாக கூட்டம் வந்து கொண்டே இருக்கின்றது. இதை கட்டுப்படுத்தி கொண்டு வருவதற்கு வேற வழி இல்லாமல் அங்கே பிதுங்கியது கூட நம்மளால் பார்க்க முடியும். தொடர்ந்து பல்வேறு நபர்கள் கூட ஏற்பாடு சரியாக இல்லை என குற்றச்சாட்டு விட முன்வைத்தார்கள். இந்த நிலையில் தான் குறிப்பாக நேற்று இரவு காவல்துறை அதிகாரிகள் அவருடைய உறவினரிடம் ஆலோசனை நடத்திய பிறகு தீவுத்திடலில் உடல் வைப்பதற்கான ஏற்பாடு செய்ய வருவதாக தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் நேற்று இரவு முழுவதுமாக இங்கே பேரிகார்டுகள் அமைத்து உள்ளே குறிப்பாக உள்ளே வந்து அதுக்கான உடல் வைப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. அதாவது முக்கியஸ்தகம் வருவதற்கு ஒரு வழியும் மற்றும் பொதுமக்கள் பார்வையிடுவதற்கு வழியும் அரசு அதாவது காவல்துறை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மேலும் இந்த பகுதியில் வரக்கூடிய வாகனங்கள் குறிப்பாக பல்லவன் சாலை அதாவது மெட்ரோ சாலையில் வரக்கூடிய வாகனங்களை பல்லவன் மேம்பாலம் மேலமாக செல்வதற்கும் மற்றும் தலைமைச் செயலர் வரக்கூடிய சாலை நேராக செல்வதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. இந்த கொடிமர சாலையும் மேலும் இந்த தீவுத்திடல் சாலையும் குறிப்பாக மறைக்கப்பட்டிருக்கிறது பார்க்க முடியுது. தற்சமயம் நேரமாக போக கூட்டம் வந்து கொண்டே காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. தொண்டர் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த தொண்டர்கள் வருவதற்கு ஏற்பாடு செய்வதற்காக காவல்துறை செய்ய ஏற்பாடு துரிதமாக இருப்பதாகவும் இந்த கூட்டம் குறிப்பாக தேமுதிக அலுவலகத்தில் உடல் வைத்திருந்தால் இந்த கூட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்க முடியாது. அந்த அடிப்படையில் தான் காவல்துறை தெரிவித்த அடிப்படையில் தொடர்ந்து பொதுமக்கள் அஞ்சலி விடப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் விவிஐபிகளும் வந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சி தொடர்ந்து பார்க்க முடியும். குறிப்பாக தொண்டர்கள் உற்சாகத்தோடு கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடியும். ஒளிப்பதிவாளர் கோபி தொடர்ந்து காட்சி கொடுக்கிறார். அதாவது தொண்டர்கள் குறிப்பாக வீரியமாக இருக்கிறார்கள். அதாவது கேப்டனை பார்த்தாக வேண்டும், உடலை பார்க்க வேண்டும் என வீரியத்துடன் வரக்கூடிய தொண்டர்களை பார்க்க முடியுது. காட்சியை தொடர்ந்து நம்மால் பார்க்க முடியுது. ஆனால் இங்கே வரக்கூடிய தொண்டர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். அவருடைய உடலை நேராக பார்க்க முடியவில்லை, தூரத்திலிருந்து அந்த அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெட்டியை மட்டும்தான் பார்க்கப்படுவதாக குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். ஜீ தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கோபியுடன் நௌஷாத்.